வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. சமையலில் பல வகை உண்டு. இன்றைக்கு நாங்கள் துவரம் பருப்பில் ஒரு குழம்பு வைத்து பார்ப்போம். 250 கிராம் துவரம் பருப்பு பேக்கெட் இதில் நான் 125 கிராம் மட்டுமே கறிக்க எடுக்கிறேன். இந்த துவரம் பருப்பை முதல் நாள் இரவே நான் தண்ணியில் போட்டு மறுநாள் விடிய 4 மணிக்கு எடுத்து சமையலுக்கு பாவிக்கிறேன். இன்று நாங்கள் தண்ணியில் சுத்தம் செய்து விட்டு குறித்த பருப்பை கிரைண்டரில் போட்டு நல்ல மா போல் அரைக்க வேணும். பச்சை மிளகாய் வெங்காயத்தை சின்ன துண்டுகளாக வெட்டி வெள்ளைப்பூடும் இத்துடன் சேர்க்க வேணும். இந்த பருப்பு சாதத்தில் போட்டு நன்றாக குழைத்து எடுக்கவும். துவரம் பருப்பு வாயு ஆகாமல் தான் இந்த வெள்ளைப்பூடு சேர்க்கப்படுகிறது. வெங்காயம் சேர்த்த பின் துவரம் பருப்பை நீங்கள் வாழை இலையில் தட்டி உங்களுக்கு ஏற்ற அமைப்பில் சதுரமாக அல்லது வட்டமாக தட்டி எடுக்கவும். தட்டி எடுத்த துவரம் பருப்பை வாழை இலையுடன் ஸ்டீமரில் போட்டு நன்றாக அவிக்கவும். அவிந்தால் இலை மஞ்சளாக வரும். அந்த பதம் வரைக்குள்ளே நீங்கள் ரக்குங்க. இப்போ அவிந்து விட்டது. அதை இறக்கி போட்டு மறுதட்டும் வைத்திருக்கிறேன். அவிந்த கடலை பருப்பை சூடாடுறதுக்கு முதல் துண்டங்களாக வெட்டி எடுத்துட வேணும். எனக்கு 3 வாழை இலையில் தட்டி எடுக்கக்கூடிய துண்டுகள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது ஒரு சட்டியில் வெங்காயம், மிளகாய், வெள்ளைப்பூடு பல்லுகளாக கீழமாக வெட்டி போடவும். இந்த தாளிதத்துக்கு நெச்சீரகம், கடுகும் சேர்க்கவும். தனித்தூள் 1 கரண்டி, கலவன்தூள் 1 கரண்டி சேர்க்கவும். கப்பிப்பாலை விட்டு உப்பும் தூளும் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். இப்போ நாங்கள் பழப்புளியை விடுவோம். பழப்புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்க வேணும். கறி கொதித்து வரைக்குள்ள கட்டிப்பாலையும் சேர்க்கவும். கட்டிப்பால் 3 தடவைகள் கொதித்து வரும் பொழுது வெட்டி வைத்திருக்கிற அவித்த துவரம் பருப்பு துண்டங்களை உடையாமல் கறியுக்குள் சேர்க்கவும். இப்போ இந்த கறியை பாருங்க, யாரும் சொல்ல மாட்டினும் இது துவரம் பருப்பு கறிதான் என்று. இது பன்னீரா அல்லது ரஜ்ஜியா என்று பார்க்குற அளவுக்கு கறி அழகாக வரும். கறி கொதித்து வரும் பொழுது கருவேப்பமில ரம்பையும் சேர்க்கவும். கறி நன்கு வத்தி வரைக்குள்ள நிறம் மாறும், கொஞ்சம் சிவப்பு கலராக வரும். அந்த நேரம் ரக்கவும். எங்கள் வீட்டில் துவரம் பருப்பை இன்றைக்கு விரும்பி எல்லோரும் சாப்பிட்டார்கள். நல்ல டேஸ்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.